ஆகிய இயேசு கிறிஸ்து. கடந்த வாரத்திலே நாம் ஒரு குறுந்தொடரை ஆரம்பித்தோம். இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது என்னவெல்லாம் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நான் கடந்த வாரத்திலே ஆரம்பித்தேன். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் அவனை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னிடத்தில் பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம் விசுவாசத்தை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷன் மேல வைக்கக்கூடாது, பணத்து மேல வைக்கக்கூடாது, நம்முடைய திறமைகள் மேல வைக்கக்கூடாது. திறமைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார், ஆனா அது மேல போய் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. நம்ம ரட்சிப்படைவதற்கும் மீட்படைவதற்கும் வெற்றிகரமாக வாழ்வதற்கும் நம்முடைய திறமை மேல போய் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. பணத்து மேல போய் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. பதவி மேல போய் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்பிக்கை எங்க வைக்கணும்? விசுவாசத்தை எங்க வைக்கணும்னா இயேசு கிறிஸ்து மேல வைக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கவும் சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இவனுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஏன்? என்ன? அவன் ஏதாவது பாவம் பண்ணானா, அவன் ஏதோ கெட்டது செஞ்சானா அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவின் மேல விசுவாசம் வச்சான். இயேசு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு. பிறந்ததுல இருந்தே குருடனா இருக்கான். அவனை பார்வையிடும்படி செஞ்சிட்டாரு. அதனால இயேசுவின் மேல விசுவாசம் வச்சதுனால அவனை ஊருக்கு புறம்பா தள்ளி வச்சுட்டாங்க. சிலர் வீட்டுல இருந்து தள்ளி வைக்கிறாங்க. கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்துல பிறந்து நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால சில சலுகைகள் புறக்கணிக்கப்படலாம், சில சொத்துக்கள் உங்களுக்கு வராம இருக்கலாம். ஆனா இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசுகிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆனா இயேசு யாருன்னு இவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றான், அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். முன்ன நான் குருடனா இருந்தேன், இப்ப நான் பாக்குறேன், பார்வை அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்றான். ஆனா இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று அவன் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 35ஆம் வசனத்தில் இயேசு அவனை பார்த்து கேட்கிறார். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்று கேட்டார். பாருங்க, இப்போ கர்த்தர்ட்ட இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா? கடன்ல இருக்கிறோம், கடன்லாம் நீங்கினா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், நன்மை. அது ரொம்ப நல்லது. வியாதியில இருக்கிறோம், கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறோம், சுகத்தை வேணும்னு கேட்கிறோம், ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய நன்மை, அது ரொம்ப நல்லது. அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்கிறார். பண பிரச்சனையில இருக்கிறோம், அதுல இருந்து கடவுள் விடுதலையாக்குறார். தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெற்றி வேணும், கர்த்தர்ட்ட கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், அவர் வெற்றியை தர்றார், அந்த அற்புதத்தை செய்யறார். அது ரொம்ப முக்கியம். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கணும். பல நேரங்கள் அற்புதம் உடனே நடந்தா நல்லா இருக்கும்ன்ற நமக்கு இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு போதிக்கிற விஷயம் என்னன்னா, வெறும் அற்புதம் மட்டும் போதாதுங்க. தேவனுடைய குமாரன் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசம் வைக்க வேண்டும். இயேசு சும்மா அறிஞ்சிருந்தா போதாது. அவர் பேர் இயேசுங்க, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் உலகத்துல வந்தாரு அப்படின்னு விசுவாசம் மட்டும் போதாது. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு அதனால்தான் அற்புதத்தை பெற்று குருடனார் பார்வையடைஞ்ச கேள்வி அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வெறும் ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, தேவனுடைய குமாரனாய் இயேசு தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இந்த யோவான் தம்முடைய சுவிசேஷத்தை முடிக்கும் பொழுது அவரு
எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. இந்த சுவிசேஷ புஸ்தகத்தையே, யோவான் சுவிசேஷத்தையே ஏன் எழுதினார் அப்படின்றத சும்மா ஒரு 2 வரியில 2 வசனத்துல அவர் சொல்றத நாம பாக்குறோம். இந்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்குது. பெரிய ஒரு அது புஸ்தகம், அந்த சுவிசேஷ புஸ்தகம். இது ஏன் எழுதின அப்படின்றத அவரே அங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் 30, 31 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். வெறும் இந்த அற்புதம் மட்டும் இல்ல, வெறும் குருடனுக்கு கண்ணு திறந்து மட்டும் அற்புதம், நிறைய அற்புதங்களை செஞ்சுக்கிறார். எவ்வளவு அற்புதம் செஞ்சுக்கிறார், வேறு அநேக அற்புதங்களை அவர் செஞ்சுக்கிறார். கணக்கே கிடையாது, எக்கச்சக்கமான அற்புதங்களை அவர் செஞ்சு. அப்ப ஏன் இதுல எழுதல? செஞ்சுதான் எழுதினுக்குள்ள அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, இவர் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த புஸ்தகத்தை ஏன் எழுதினாரு? நீங்க இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும், விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் அல்டிமேட் கோல். அல்டிமேட் கோல் என்னன்னா நம்ம இயேசுவை விசுவாசிக்கணும். இந்த புஸ்தகமே அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. வேத புஸ்தகமே அதுக்காக தான் எழுதப்பட்டது. முதல்ல இருந்து அவர் அதை தான் சொல்றாரு. எப்படி தேவ பிரசன்னத்தை எழுந்து போனோமோ அதை திரும்ப எப்படி நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாருன்றதை பத்தி தான் முழுக்க முழுக்க இருக்கு. இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறதோட நிற்க கூடாது, விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எழுதப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் அதுதான். அற்புதங்களை பெற்றுக்கிறதுக்காக இது எழுதப்படவில்லை. அற்புதங்கள் ரொம்ப நல்லது, அற்புதங்கள் நமக்கு தேவை, அற்புதங்கள் ரொம்ப அவசியம், அற்புதங்கள் நடக்கிறது நான் விரும்புறேன். என்னுடைய இந்த சபையில கூட அற்புதம் நடக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா அற்புதங்கள் மட்டும் அங்கேயே நின்றுடக்கூடாது. அதுக்கப்புறமா இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறோம். விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் இவைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு குருடன், அந்த குருடனுக்கு நித்திய ஜீவன் இருக்கா? ஆமா. ஏன்னா அவன் கேட்கிறான் 36ஆம் வசனத்துல, அதற்கு நீ தேவனுடைய குமாரன் இடத்துல விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டப்போ அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் இயேசுவின் இடத்துல. விசுவாசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, முதல்ல அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் 36ஆம் வசனத்துல. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசம் வைக்கும்படிக்கு, விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப பெஸ்ட் கொஸ்டின் அது. அவர் யாரு? இயேசு சொல்றாரு, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்ற. இது அவனுக்கு போதுமானதா இருக்கிறது. மோசேவை கர்த்தர் மீதியான் தேசத்து வனாந்திரத்துல இருந்து அழைச்சு அவனை கூப்பிடுறாரு, நீ வா, நான் உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், என் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு, அவன் கையில இருந்து விடுதலையாக்கும்படி நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் கூடும் பொழுது, யாத்திரை 3:14 அவன் கர்த்தர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறான், யார் உன்னை அனுப்புனதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உன்னை அனுப்புனது யாருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அங்க அவன் கேட்கிறான். அப்ப 14 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல அவரு ரொம்ப அழகா சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்பது என்று அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு. 13ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். யாத்திராகமம் 3:13 இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போல் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அவருடைய நாமம் என்ன, யார் உன்னை அனுப்புனது, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறான். 14ஆம் வசனத்துல அவர் சொல்ல, அதற்கு தேவன் இருக்கிறாராக இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். I am has sent me to you, அப்படி போய் சொல்லு அப்படிங்கிறார். இது இன்னும் ஒரு வாக்கியம் பாருங்க. இங்க இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான்,
நான் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யாரு? நீ அவரை கண்டிருக்கிறாய். நேர்லயே வந்துட்டார். இப்போ மோசேக்கு அவர் வார்த்தையின் மூலமா சொன்னாரு. இன்னைக்கு நேர்லயே இந்த குருடனுக்கு சொல்றாரு. குருடனா இருந்து பார்வையடைந்தவனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் அப்படின்னு சொன்ன உடனே 38ஆம் வசனத்துல உடனே கொஞ்சம் கூட தாமதிக்கவே இல்லை. உடனே அவன் என்னன்னு கூப்பிடுறான் பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். அப்ப பாருங்க, வெறும் இந்த வெளியே இருக்கிற இந்த கண்ணு, மாம்ச பிரகார கண்ணு மட்டும் திறக்கல, உள்ள இருக்கிற அகக்கண்களும் அவனுக்கு திறந்து கொண்டது. இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் என்னை ரட்சிக்க வந்திருக்கிறவர், இவர்தான் என்னுடைய பாவங்களை தம்முடைய ரத்தத்தினால் கழுவி போக்கக்கூடியவர் என்பதை ஏதோ ஒரு விதத்தில் அவன் அறிந்து கொள்ளுகிறான். அவர் பேசும்பொழுதே அவனுக்கு நல்ல தெளிவா தெரியுது. அவரை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அந்த ஓய்வு நாள் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுக்கே இயேசுவை கொலை செய்யும்படி தேடுகிறார்கள் பரிசேயர்லாம். ஆனா இன்னைக்கு ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அவன் இயேசுவை ஆண்டவரே என்று சொல்றான். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். சரி, இப்ப விசுவாசிக்கிறதோட நின்று போச்சா? விசுவாசிச்சா என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் எழுதி இருக்கிறது. அப்ப அந்த குருடனா இருந்து பார்வை அடைந்தவனுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் வந்து விட்டது. உள்ள நித்திய ஜீவன் வந்தாச்சு. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. இப்போ இந்த நித்திய ஜீவன் என்ன, உள்ள என்ன மாதிரி ஒரு நித்திய ஜீவன் வந்திருக்கிறது என்பதை நாம் இங்க கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப நித்திய ஜீவன் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யோவான் தம்முடைய நிருபத்தில இதை குறித்து அவர் எழுதுகிறார். அந்த நித்திய ஜீவன் என்ன என்பதை அவர் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல நான் இதை வாசிக்கிறேன். வேற சில டிரான்ஸ்லேஷன்லயும் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். And we know, முதல்ல தமிழ்ல வாசிக்கிறேன். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். ஒரு விசேஷித்த அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, இந்த ஒன்றான மெய் தேவன் இவர்தான் அப்படின்றத புரிந்து கொள்றதுக்கான புத்தியை அவர் தருகிறார். இதுதான் நித்திய ஜீவன். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதன் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது அவன் இவர்தான் உண்மையான தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். ஏதோ ஒரு விதத்துல அவன் அறிந்து கொள்கிறான். அது பேர் தான் நித்திய ஜீவன். அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கு உள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்ப நித்திய ஜீவன்னா யாரு? அது ஏதோ ஒரு பொருள் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனா இருக்கிறார். இதை அறிந்து கொள்றோம் பாருங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேர் தான் இட்டர்னல் லைஃப். இந்த ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிறோம். And we know that the Son of God has come and he has given us understanding so that we can know the true God. Before we couldn't know who is true God, but now God has given us understanding to know the true God. முன்ன நம்மளுக்கு தெரியல உண்மையான தேவன் யாருன்னு தெரியல. ஆனா இப்போ கடவுள் நமக்கு அந்த புத்தியை தந்திருக்கிறார். இவர்தான் மெய்யான தேவன் என்பதை என்ற அறிவை தந்திருக்கிறார். And now we live in fellowship with the true God because we live in fellowship with the Son of God, Jesus Christ. He is the only true God and he is eternal life. Jesus is eternal life. When we believe that Jesus is the Son of God, we receive Jesus Christ. இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன பண்றாரு? உள்ள வந்துடுறார். நித்திய ஜீவனா உள்ள வந்துடுறாரு. அவர் உள்ள வந்துடுறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் யாரு? பாவம் கழுவப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? பாவங்கள்லாம் கழுவப்பட்டவர்கள், வெளியேற பெற்ற ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அவர்கள் யார்? நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நீங்கெல்லாம் உங்களெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எப்படி நான் பாக்குறேன்னா, தேவனுடைய குமாரன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அதை கடவுள் பண்ணியிருக்கிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்ப உங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருக்குது. You have received Jesus Christ. You have received eternal life. When you believe Jesus is the Son of God, you receive eternal life. உள்ளவர் இருக்கிறார். அப்ப அவர் மேல விசுவாசம் வைக்கிறது மூலமா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. நாம் அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை எடுத்து தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்குள்ள வச்சிருக்காரு. நம்மளை எடுத்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சிடறாரு. இதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நாம் அவருக்குள்ள போயிடுறோம், அவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். இதுதான் நமக்கு இன்னைக்கு புரியணும். ரொம்ப ரொம்ப நல்லா புரியணும். ஏன்னா பல யுகங்களாக இதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. பல ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதெல்லாம் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்குமே புரியவே இல்லை. இப்பதான் இது விளங்குது. இதுக்கு முன்னாடி இது யாருக்குமே தெரியவில்லை, புரியவில்லை, அந்த அறிவு இல்லை. ஆனா இப்போ அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் சொல்றது. கொலோசியர் 1:25 வாசிக்கிறேன். கொலோசியர் 1:25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். பவுல் சொல்றாரு, கொலோசிய சபைக்கு நான் ஊழியக்காரனானேன். எதுக்காக அந்த ஊழியக்காரனான அப்படின்னு சொல்றாரு? பல யுகங்களாக மறைக்கப்பட்டிருக்குது. பல தலைமுறைகளாக ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை இப்பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அந்த உத்தியோகத்தை எனக்கு அவர் கொடுத்துக்கிறார். அந்த ஒரு வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆதி காலங்கள், தலைமுறையாக இதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. என்ன ஆதி காலம் முதல்ல ஆதி ஆகமத்துக்கு தான் போகணும். இப்ப ஆதி ஆகமத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆதாம் இருக்கிறார், ஏவாள் இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கர்த்தர் அவர்களோட என்ன பண்றாரு? பேசுறாரு, ஆதாமோட பேசுறாரு. நல்ல ஜாலியா அவங்க அங்க ஃபெலோஷிப். அங்க ஆதாமுக்கும் காடுக்கும் ஒரு பெரிய ஃபெலோஷிப். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்கே அல்ல, அந்த ஒரு இன்டிமசினா நெருக்கம். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒரு நெருக்கம், அன்பு, தூய்மையான அன்பு. அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை கர்த்தரும் ஆதாமும் வைத்திருந்தார்கள். அவன்கிட்ட பேசுறாரு. பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு வாக்கிங் போறாரு. அவன்கிட்ட பேசுறாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, அவருடைய மகிமையை ஷேர் பண்றாரு அவனுக்கு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏவாள் அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு தடை செய்யப்பட்ட அந்த கனியை பறித்து புசிச்சு தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்த உடனே அவர்கள் மேல இருந்த மகிமை அவர்கள் எழுந்து விட்டார்கள். மகிமை டிபார்ட் ஆயிடுச்சு. காட்ஸ் க்ளோரி டிபார்ட்டட் ஃப்ரம் them. They felt they were naked. ஆடை இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அவங்க அதை உணர்றாங்க. ஒரு மாதிரி அவமானமா உணர்றாங்க, அசிங்கமா உணர்றாங்க, அவமானமா உணர்கிறார்கள். ஐயோ நான் என்ன பண்றது, இப்போ எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. அப்பவும்
கர்த்தர் அவர்களிடத்துல வருகிறார். அவர்தான் மகிமை இழந்து விட்டார்களே தவிர தேவன் தம்முடைய அன்பு செலுத்துறதை நிறுத்தி கொள்ளவே இல்லை. கர்த்தர் மறுபடியும் மனிதன் இடத்துல வருகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த பாவத்தின் விளைவை என்னவெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் என்ன பண்றான்னா வெளியே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 23, 24 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3, 23, 24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாக கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பண்படுத்துற வேலையை கொடுத்தாரு, ஆனா அவன் சரியா செய்யல. அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு. அதனால அந்த பண்படுத்துற வேலையை கர்த்தரே செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்றான்னா அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரு மீன்களை வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று நம்ம வாசிக்கிறாங்க. தேவ பிரசன்னத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான், துரத்தி விட்டு. அவன் அங்கிருந்து துரத்துற. He lost the presence of God. தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டான் அவன். இப்ப கடவுளோட ஒன்னா வாக்கிங் போனவனுக்கு இப்ப கடவுள் பார்த்தவொன்னு பயம் வருது. இன்னைக்கு கூட நம்ம எல்லாருமே பயப்படுறோம்ல, ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள வரத்துக்கே நம்ம பயப்படுறோம். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு. அவரும் ஒன்னா பேசினாங்க, அவனும் ஒன்னா வாக்கிங் போனாங்க ஏதேன் தோட்டத்துல. பேரின்பம் நிறைந்த இடத்துல இருக்கிறாங்க. அவனோட சகஜமா பேசினார். மனுஷன் தேவனோட சகஜமா பேசினான். ஆனா இப்ப அவனால முடியல. ஏதோ ஒண்ணு அவனுக்கு நடந்து விட்டது. பாவத்தின் விளைவாக அவன் தேவ பிரசன்னத்தை இழந்தவனாக ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வருகிறான். தேவனோடு ஐக்கியம் கொள்றது எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ இன்றைக்கு அவ்வளவு பயமாக அவனுக்கு மாறிவிட்டு தேவ பிரசன்னத்தை அவன் இழந்துட்டான் பாருங்க. இந்த ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து திரும்ப 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 கடவுள் தம்முடைய பிரசன்னத்தை மனிதனுக்குள் கொண்டு வருவது தான் ஒரு முயற்சி பண்றாரு. மனிதன் தேவனுடைய பிரசன்ன இழந்துட்டான்ல, மறுபடியும் அவனுக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார். மறுபடியும் மனிதனோடு வந்து அவர் பேசுகிறார். நான் உன்னை முழுக்க முழுக்க வெறுத்துடல, நீ பண்ண பாவத்தினுடைய விளைவாதான் இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், இன்னும் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன். நீ என்ன கண்டு பயப்பட வேண்டாம், ஓட வேண்டாம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னாக்கா, கடவுளை நேர்ல பார்த்துட்டா, கடவுளோட தூதனை பார்த்துட்டாவே நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. எந்த அளவுக்கு பயம் பாருங்க. பயம் அந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு, தேவ பிரசன்னம் வெளியே போயிடுச்சு, பயம் உள்ள வந்துடுச்சு. விசுவாசம் நம்பிக்கை வெளியே போயிடுச்சு, பயம் உள்ள வந்துடுச்சு. ஆகவே அப்போதிலிருந்தே தேவன் மனிதனோடு திரும்பவும் அந்த ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அதனால்தான் பல விதங்கள்ல மனிதனோடு வந்து அவர் பேசுறாரு. நோவாவோட வந்து பேசுறாரு. நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றாரு. ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் நோவோட இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆபிரகாமோடு வந்து பேசுறாரு. அது 12ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமோடு வந்து பேசுறாரு. நான் சொல்றது கேளு, உலகம் இந்த மாதிரி ரொம்ப பேரழிவுக்கு நேரம் போயிடுச்சு. நான் சொல்றது கேட்டீங்கன்னா நீ நல்லா இருக்க முடியும். நான் சொல்றது கேட்டீங்கன்னா நீ வளமாக வாழ முடியும். நான் சொல்ற கேட்டீங்கன்னா செழிப்பாய் வாழ முடியும். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீ வந்து வெற்றி பெற்று வாழ முடியும், எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும் சொல்லிட்டு மறுபடியும் மனிதர்களோடு வந்து திரும்ப திரும்ப பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். காயினோடு பேசினார், காயினும் கொலை செஞ்சான். காயினோடு பேசினாரு, லாமி கூட பேசினாரு, நோவாவோட பேசுறாரு, மறுபடியும் ஆபிரகாமோட பேசுறாரு, ஈசாக்கோட பேசுறாரு, யாக்கோபோட பேசுறாரு, யோசேப்போட பேசுறாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தரிசனங்கள் மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களோட
பேசுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொப்பனம், தரிசனம் கொடுத்து அது மூலமா கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராம் புஸ்தகம் வரும்பொழுது கர்த்தர் முச்செடியிலிருந்து அவர் மோசையோட பேசுகிறதை நாம பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருது. மனிதனை விட்டு இந்த தேவ பிரசன்னம் எடுக்கப்பட்டுச்சுல, மறுபடியும் அந்த பிரசன்னத்தை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்காக அந்த தேவ பிரசன்னம் மறுபடியுமாய் மனிதனுக்குள்ள வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முழு திட்டமா இருந்தது பாருங்க. யாத்திரா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசரேன இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இப்ப மனிதனோடு கடவுள் பேச விரும்புறார். சிலர் பாத்தீங்களா ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்கள என்னதான் அவங்கள வெறுத்தாலும் அவங்க தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க, அன்பாவே இருப்பாங்க. சில மனிதர்கள் எனக்கு தெரியும் அந்த மாதிரி. அவங்களுக்கு 1000 துன்பங்கள் கொடுத்தா கூட அவங்க அன்பின் உருவமா இருக்குவாங்க, அன்பின் ஒட்டுமொத்த உருவமா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த அன்பு மட்டும்தான் வரும் நமக்கு. அந்த மாதிரி ஆட்களை பார்த்திருக்கீங்களா? அது மாதிரிதான் கர்த்தர் கூட அவர் அன்பின் ஒட்டுமொத்த உருவமா இருக்கிறார். மனிதன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தர் தொடர்ந்து மனிதன் இடத்துல அன்பா இருக்கிறார். மனிதனோட பேச வேண்டும் என்று விரும்புறார். திரும்ப 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 மனிதன் இடத்துல அவர் வர இருப்பாருங்க. இப்ப மோசையோட பேசணும், என்ன பண்றது? அவருடைய பிரசன்னம் அக்கினிமயமான பிரசன்னம் முட்செடியின் மேல இறங்குது. ஏன்னா மனுஷனுக்குள்ள போக முடியாது, அவன் பாவம் நிறைந்தவன் ஆயிட்டான். அதனால அந்த முட்செடியில அவர் பிரசன்னமாறாரு. அந்த கர்த்தருடைய தூதன் பேசுறாரு அவங்கிட்ட இருந்து. அவன் கிட்ட என்னன்னு இது என்ன அதிசயம், போய் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 5ஆம் வசனத்துல 3:5 ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அப்பொழுது அவர் இங்க கிட்டி சேர உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை காட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். முள்செடியா பரிசுத்த பூமி? இல்லைங்க, முள்செடி சாதாரணமானதுதான். அது மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அது மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறதுனால அந்த முட்செடி இப்ப பரிசுத்த பூமியா மாறிடுச்சு. எப்படி பாருங்க, மோசே எத்தனை முறை அந்த பக்கம் போயிருப்பான், எத்தனை முறை அந்த முட்செடியை பார்த்திருப்பான், எத்தனை முறை அந்த இடத்துல சப்பல் போட்டுன்னு போயிருப்பான், ஷூ போட்டுன்னு போயிருப்பான் இல்லையா? ஆனா இப்ப அது பரிசுத்த பூமியா இருக்குது. ஏன்னா இப்ப கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இறங்கி இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு ஏதோ ஒண்ணு வேணும், அங்க இறங்கணும். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்செடியில இருந்து பேசினாரு. அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை பண்ண சொல்றாரு ஆண்டவர். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பண்றான். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அவரு மோசே இடத்துல பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி தரணும்னு பேசுறாரு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆங்கிலத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா டென்ட் ஆஃப் மீட்டிங். டென்ட் ஆஃப் மீட்டிங், அதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பேரு. டென்ட் ஆஃப் மீட்டிங் என்ன? மோசேவும் கடவுளும் ஒருத்தரோட ஒருத்தர் மீட் பண்ற ஒரு இடம். 2 பேர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க, அவங்க மீட் பண்றதுக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்யறார்கள். அது பேர் தான் டென்ட் ஆஃப் மீட்டிங். அது பேர் தான் ஆசரிப்பு கூடாரம். அங்கிருந்து கர்த்தர் பேசுறாரு. எப்பெல்லாம் மேகஸ்தம்பம் எழும்புதோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகஸ்தம்பத்தை மோசே பின்தொடர்ந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அது எழும்பாம இருக்குதோ அப்பெல்லாம் அவர்கள் பிரயாணம் பண்றதே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட அவர்கள் மத்தியில் இருக்கிறது. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ஆசரிப்பு கூடாரம். அதுக்கப்புறம் சாலமோன் தேவாலயத்தை கட்டுறாரு. சாலமோனுடைய தேவாலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு தேவாலயம் பாருங்க. அருமையான ஒரு தேவாலயமாக அந்த தேவாலயம் இருக்கிறது. இந்த தேவாலயத்தை கட்டி முடித்து அவன் என்ன பண்றான்? பிரதிஷ்டை செய்கிறான். அதை நம்ம 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பெரிய 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 பாடகர்கள்லாம் கொண்டு நிறுத்துறாரு. 2 நாளாம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய
பிற்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கலும். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறதை நாம பார்க்கிறோம். யாத்ராம் புஸ்தகத்துல கூட நீங்க பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் கட்டி முடிக்கிறான். அப்படி கட்டி முடிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது பாருங்க. 40:33 இருந்து வாசிக்கிறேன். யாத்திரம் 40:33 இருந்து வாசிக்கிறேன். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அவர் சொல்றாரு, முதல்ல சொல்றப்ப இங்க என்ன பாக்குறோம் அதே மாதிரி போய் நீ செய்யணும். இந்த ஆசிரியர் கூடத்தை இங்க பாக்குற மாதிரியே செய்யணும். அவன் மலை மேல ஏறி போறான் பாருங்க. அங்க அந்த மாதிரியை காட்டுற எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் கோல்டு வரணும், எங்கெல்லாம் தகசு தோல் போட்டு மூடணும், எல்லாத்தையுமே சொல்றாரு, காட்டுறாரு, காமிச்சு இதே மாதிரி போய் செய்யணும். இப்ப வேலையை முடிச்சிட்டான். வேலையை முடிச்ச உடனே என்ன ஆகுறது, 35ஆம் வசனம் சொல்லுது, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்த. உள்ள போக முடியல பிரசனத்தை உள்ள. ஏன்னா மகிமை தேவாலயத்தின் மேல தங்குச்சு. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால். வாசஸ்தலம்னா யாருடைய வாசஸ்தலம்? கர்த்தர் வாசம் பண்ற ஒரு ஸ்தலம். அது வாசஸ்தலம். தேவாலயத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்துல டென்ட் ஆஃப் மீட்டிங்ல அவர் வாசம் பண்றாரு. அவர் இந்த இடத்துல இருந்து நான் பேசுவேன், இந்த இடத்துல இருந்து ஜனங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஆதி ஆமத்துல எழுந்து போன அந்த தேவனோட பிரசனத்தை மறுபடியும் மனதினுக்குள்ள கொண்டு வைக்கணும். அதுதான் அல்டிமேட் கோல் கர்த்தர். அப்ப நோவாட்ட பேசுறாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு கிட்ட பேசுறாரு, சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமா. அப்புறம் ஆசரிப்பு கூடாரம், மேகம், அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், ஆசரிப்பு கூடாரத்தை சேவிக்கிறாரு. வேலை முடிஞ்ச உடனே மேகம் தங்குது. இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, கரெக்டுப்பா நான் சொன்னபடியே நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிற. ஐ அப்ரூவ் தட் திஸ் இஸ் த டென்ட் ஆஃப் மீட்டிங். இந்த இடத்துல நான் வாசம் பண்றேன்றத நான் இன்னைக்கு அப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். நான் இந்த ஸ்தலத்தை வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் தேவாலயத்தை கட்டி அந்த சாலமோன் ராஜா பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த ஆலயத்தையே கர்த்தர் என்ன பண்றாருன்னா மகிமையினாலே நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். சாலமோன் எல்லாரையும் கூடி வர செய்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அங்கேயும் கர்த்தருடைய பிரசன்னம், அங்க அவங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் திரும்ப திரும்ப அந்த தேவாலயம் அதுல கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்புகிறதை நாம் பார்க்கிறோம். தேவாலயம் ரொம்ப முக்கியமானது. கடைசியில அந்த தேவாலயமும் இடிக்கப்பட்டாச்சு. இடிக்கப்பட்டு பல வருஷங்களாக ஆகிறது. இன்னும் தேவ பிரசன்னமே இல்லை. இருண்ட காலம் வருது. இருண்ட காலத்துக்கு அப்புறம் இயேசு பிறக்கிறார். இயேசு பிறந்த உடனே சிமியோன் அங்க தேவாலயத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு அங்க நுழைகிறாங்க. அந்த தேவ பிரசன்னம் மறுபடியும் மக்கள் இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு தேவ பிரசன்னத்தை உள்ளடக்கியவராக இந்த உலகத்துல வந்தார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணார். அவர் வரார். அவர் தான் இந்த தேவ பிரசன்னத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறார். இப்போ அவரே உள்ள வந்திருக்கிறார். இப்போ அவருடைய மகிமை உள்ள வந்திருக்கிறது. அவர் புத்தியை தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, and we know that the Son of God has come. அவர் வந்திருக்கிறார் என்ற அறிவு. Son of God has come and he has given us understanding so that we can know the true God. இப்போ என்னன்னா, முள்செடியிலையோ இல்ல ஆசரிப்பு கூடாரத்திலோ டென்ட் ஆஃப் மீட்டிங்லயோ இல்ல தேவாலயத்திலோ இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் அவர் வாசம் பண்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
அவர் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவினிடத்துல விசுவாசம் வைக்கும்பொழுது என்னெல்லாம் நடக்கும்? ஒருத்தன் என் மேல விசுவாசம் வச்சா அவன் பசி அடையான், தாகம் அடையான்னு போன வாரம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்படின்னு ஒரு குறையும் இருக்காது, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அப்படிப்பட்டவன் மரணத்துக்கு பயப்படவே மாட்டான்னு பார்த்தோம். யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல 40ஆம் வசனத்தையும் நாம பார்த்தோம். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். 35ஆம் வசனத்தை சொல்லுவார், ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிறார். என்கிட்ட விசுவாசம் வச்சுன்னா ஒரு குறையும் இருக்காது. ரெண்டாவது ஆசீர்வாதம் 40வது வசனம் சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நல்ல கவனிங்க, நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் நான் அவனை எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்? நித்திய ஜீவனை நாம் அடைகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குள்ளும் காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் லைஃப், ஜீசஸ் அவர் இருக்கிறார் உள்ள. அவர் தான் நித்திய ஜீவன். அவர் உள்ள வந்திருக்கிறார். இதை விளங்கி கொள்ள வேண்டும். இதுதான் ஆதி காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக இதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்த ரகசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அதை வெளிப்படுத்த கர்த்தர் சித்தமாயிட்டார். இதுக்காக தான் எனக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக தான் நான் ஊழியக்காரனாவே இருக்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்கிறதை பார்க்கணும். இப்ப நித்திய ஜீவன் உள்ள இருக்குது. இதனால நான் என்ன பண்ண முடியும்? இது இந்த நித்திய ஜீவனை வச்சுன்னு என்ன பண்றது? இந்த நித்திய ஜீவன் எப்படி வேலை செய்யுது? இந்த நித்திய ஜீவன் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, போன வாரம் பார்த்தோம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 37ல இருந்து 39 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிச்சோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானக் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்ன்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், the rivers of living water shall flow out of his belly. அப்படிங்க, out of your belly the rivers of living water will flow. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். என்னத்தை பத்தி சொல்றாரு? அடுத்த வசனத்திலே அவர் சொல்றாரு, இயேசு தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை பற்றி, ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு மகிமைப்படாது இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவரிடம் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பத்தி தான் சொல்றாரு. பாருங்க, இங்க இயேசு வந்து மீட்பின் கிரியை எல்லாவற்றையும் முடித்து விட்டாரு. மனிதனை பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்ற விதத்துல மாற்றிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா இயேசு உள்ள வந்திருக்கிறாரு, பிதாவும் உள்ள வந்திருக்கிறாரு. இப்ப வந்து வாசம் பண்றாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் நமக்குள்ள வாசம் பண்றாங்க. இத புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. உள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்க சொல்றாருன்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசு இத சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் அப்படிங்கிற யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன்னா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஏன்ட்டையும் விசுவாசமா இருங்க. இந்த விசுவாசிக்கிறத பத்தியும் பேசுறாரு. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, இருதயம் குழம்ப வேண்டாம், இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என் பிதாவினுடைய வீட்டில் அநேகம் வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்பத்துல இருந்தே இந்த
தேவ பிரசன்னத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மனிதனை தம்மோடு சேர்த்து கொள்ற வேலையில தான் ஈடுபடுறாரு. இயேசுவும் அதுக்காக தான் வந்தார். இயேசு வெறும் மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியா மட்டும் வரல, மனிதனை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக, இணைத்துக் கொள்ளும்படியாக, அவனுக்குள்ள அவர் வாழும்படியாக, அவன் அவருக்குள்ள வாழும்படியாக தான் அவர் வந்தாருங்க. அதான் அல்டிமேட் கோல். நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க 18ஆம் வசனத்துல நான் போறேன்னு சொல்றதுனால நீங்களாம் இருதயம் கலங்க வேண்டாம், தைரியமா இருங்க. உங்களை அநாதக மாதிரி விட மாட்டேன், திக்கற்றலாம் நான் விட மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படிங்கிறாரு. உங்களிடத்தில் வருவேன். எப்போ? இப்போ வந்துட்டாரா? வந்தாச்சு. இதாங்க அவரு மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், அப்படியே வானத்துக்கு ஏறி போனாரு, எல்லாம் பார்த்துட்டோம். அவர் எப்போ வந்தாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவர் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய உள்ளங்களை வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 19ஆம் வசனத்தை வாசி. இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, என இப்ப மரிக்க போறாரு. நீங்களோ என்னை காண்பீர்கள், என பரிசுத்த ஆவியானவர் மூலமா நான் வந்துருவோம் மறுபடியும். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பாருங்க, இப்ப எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். இதைத்தான் நாம விசுவாசிக்க வேண்டும். அவர் எப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும். அப்புறம் அவர் சொல்றாரு, நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில நீங்கள் அறிவீர்கள். எத்தனை பேருக்கு இது வழங்குது பாருங்க. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா முன்னாடியே சொல்றாரு, 11ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்ப பிதாவும் கிறிஸ்துவும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னா இருக்காங்க இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படிங்கிறாரு. இதை விசுவாசிங்க அப்படிங்கிறாரு. 20ஆம் வசனத்துல நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில நீங்கள் அறிவீர்கள். எப்படி அறிந்து கொண்டார்கள்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது உள்ளே யார் வந்திருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை உள்ள கொண்டு வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள யார் இருக்கிறது? பிதா இருக்கிறாரு. அப்ப பிதா வந்தாச்சு, குமாரன் வந்தாச்சு, பரிசுத்த ஆவியானவரும் உள்ள வந்தாச்சு. இப்ப எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. இந்த தேவ பிரசன்னத்துல இருந்து வரட்டி அடிக்கப்பட்ட மறுபடியும் தேவ பிரசன்னமே உள்ள வந்தாச்சு. இப்போ மகிமை நிரம்பியாச்சு உள்ள. இதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனின் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றான். 23ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே உள்ள வந்தாச்சு. இப்ப உள்ள ஒரு நதி மாதிரி ஓட ஆரம்பிக்கிறது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இப்போ ஒரு இடத்துக்கு நான் போக விரும்புறேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை திருப்போம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இது வந்து பழைய ஏற்பாட்டின் காலம், பழைய உடன்படிக்கையில அவர் சொல்றாரு. எங்க இருக்குது வாசல்? தேவாலயத்தின் ஆலயத்தினுடைய வாசலுக்கு திரும்பி வர பண்ணார். இன்னைக்கு நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப யார் தேவ ஆலயம்? உங்களை பார்த்தா கேட்கிறேன். இப்ப தேவனுடைய ஆலயம் யாரு? நான் தான், நீங்க தான் அந்த தேவனுடைய ஆலயம். இப்ப தேவனுடைய ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார். இத வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது. அதாவது தண்ணீர் ஓவர் ஃப்ளோ ஆகிக்கொண்டு இருக்கிறது, தண்ணீர் பாஞ்சு ஓடிக்கொண்டு இருக்கிறது. 3ஆம் வசனம், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. கணுக்கால் அளவு. நம்ம எல்லாமே பீச்சுக்கு போயிருக்கோம் இல்லையா? பீச்ல கணுக்கால் அளவு தண்ணி இருந்தா அதுல என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நடக்க முடியும். கணுக்கால் அளவு தண்ணீர் என்னும் பொழுது அது எதை குறிக்குன்னா, வாக் வித் ஜீசஸ் கிரைஸ்ட்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறோம், நித்திய ஜீவன் உள்ள வருது, பரிசுத்த ஆவியானவர் வராரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ கிறிஸ்துவோட கூட நாம நடக்கிறோம். அதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணிடுறாங்க. அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. முழங்கால் அளவு, முழங்கால் அளவு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அது வந்து ஜெப வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை கிறிஸ்துவோடு நாம் நடக்கிறது மட்டும் இல்ல, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அதுக்கு அடையாளமாய் இருக்கிறது எது? முழங்கால் அளவு. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எங்க வரைக்கும் வந்துடுச்சு? வேஸ்ட், இடுப்பு வரைக்கும் வந்துடுச்சு. நீ டீப் இருக்குது பாத்தீங்களா? அது வந்து எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு பிரேயர் லைஃப்க்கு அடையாளமா இருக்கு, ஜெப வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஏன்? நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தராகிய தேவனும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அப்படின்னு அப்படி ஜெபிக்கிறார் அவர். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது அவர் அப்படிதான் ஜெபிக்கிறார். 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறாரு. அது ஒரு ஜெப வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. We bow our knees before the Father of glory and enter into the flow of life through prayer. ஜெபத்தின் மூலமாக ஜீவ நதிக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். முதல்ல கிறிஸ்துவோடு நடக்கிறது மூலமா அந்த ஜீவ நதி நமக்குள்ள வந்து புறப்பட்டு வருது. அப்புறம் ஜெப வாழ்க்கையின் மூலமாக அந்த நதியில நாம அந்த மகிமையின் பிதாவை நோக்கி நாம முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். அந்த ஜீவன் இன்னும் உள்ள இருந்து பாய்கிறதா இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீர் இடுப்பளவாய் இருக்குது அப்படிங்கிறாரு. அங்க தண்ணீர் இடுப்பளவாய் இருக்கிறது. The vast deep river of God points symbolically to what we produce or give birth to. நாம் எதை பிறப்பிக்கிறோமோ, எதை உற்பத்தி செய்கிறோமோ அதற்கு அடையாளமாய் இந்த இடுப்பளவு இருக்கிறது. ஏன்னா இடுப்பளவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஆர்கன்ஸ் எல்லாமே மூழ்கிட்டு பாருங்க அதுல. நம்ம ஒருத்தர் போய் சுவிசேஷத்தை சொல்றோம், அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், மறுபடியும் பிறக்கிறார்கள். For the water soaks the reproductive organs. When the life-giving spirit river reaches our loins, we begin bearing the fruit of the spirit, spiritual offspring and enduring works that glorify God. அதாவது இடுப்பளவு தண்ணீர் வரும்பொழுது நாம கர்த்தருக்காக கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம பெற்றெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள்லாம் கர்த்தருடைய நாம மகிமை படுகிறதற்காக அந்த கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். 5ஆம் வசனம், பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. முதல்ல ஒரு சொட்டு சொட்டா ஊத்தின்னு இருக்கு தண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா கடக்கவே முடியாத நீச்சாழமாய் இருக்கிறது. அவனால அதை கடக்க முடியல. முன்ன நடந்தான், முழங்கால் படிட்டான், முழங்கால் அளவு இருந்தது, இடுப்பு அளவுல கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நடந்தான். இப்போ நீச்சாழம், கால் தரையிலேயே நிக்கல. இது எதுக்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, a river over your head points to the revelation of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு வெளிப்பாடுகளை நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். ஒரு மனித அறிவில புரியாத, மனித அறிவுக்கு, மூளை அறிவுக்கு எட்டாத பல வெளிப்பாடுகளை அவரை குறித்தும், அவருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், பிதாவை குறித்தும், கர்த்தருடைய வசனத்தை குறித்தும் வெளிப்பாடுகள் என்ன பண்றார்? அவர் ஏராளமாய் தாராளமாய் தருகிறவராய் இருக்கிறார். ஆழமான வெளிப்பாடுகள் அதை தருகிறார். அது வந்து மனித சக்தினால புரிந்து கொள்ள முடியாத ஒரு
வெளிப்பாடா இருக்கிறது. கடவுள் உதவி செய்யும் பொழுது மட்டும்தான் நாம் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த நதி நமக்குள்ளே பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை சார்ந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 6ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாய் என்று சொல்லி என்னை நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். Then he brought me back to the river bank. river bankனா நதி ஓரமாய். எங்க இருந்தாங்க? நீச்சாழத்திலிருந்து ஆவியானவர் என்ன பண்றாரு? கரைக்கு அவரை கொண்டு வர்றாரு. அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியே அங்க நீச்சாழத்திலிருந்து கரைக்கு வருகிறவராய் இருக்கிறார். நான் நடந்து வருகையில் 7ஆம் வசனம், இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவரை என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். பாருங்க, இந்த ஃப்ளோயிங் வாட்டர் கடல்ல போய் விழுது. எந்த கடல்னா டெட் சீன்னு சொல்றாங்க, உப்பு கடல். குடிக்கவும் அதாவது ஜீவராசிகளும் இருக்காது அதுல. இது போய் அதுல விழுந்த உடனே, ஏன்னா இது ஜீவ நதி, இது போய் விழுந்த உடனே அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகிறது. சம்பவிப்பது என்னவென்றால் 9ஆம் வசனம் சொல்கிறது, இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்க வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எல்லாமே ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அவ்வளோ ஒரு ஹீலிங் ஸ்ட்ரீம் நதி புறப்பட்டு வருகிறது. அது சுகம், ஆரோக்கியம் என்கிற நதியாக புறப்பட்டு வருகிறது. இந்த நதி போற இடத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நதி இன்றைக்கு நமக்குள்ளதான் இருக்குது. இது எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, நமக்குள்ள இருக்குது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களுக்குள்ள அந்த நதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இந்த நதி உள்ள வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஊற்றப்படுகிறார். அந்த நதி 3ஆம் அதிகாரத்துல வெளியே புறப்பட்டு வருகிறது, ஆரோக்கியமாக்குறதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் நம்ம பார்க்கும்பொழுது 1ஆம் வசனம் சொல்ற, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்துல இருந்தானே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இந்த நதி அங்க இருந்தானே புறப்பட்டு வருகிறது. இப்ப இந்த தேவாலயம் நம்ம தான் தேவாலயங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்களே அந்த ஆலயம் அப்படிங்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக, வாசம் பண்ணுகிற தேவ ஆலயமாக நாம் இருக்கிறோம். நாம தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள, தேவாலயமாக நமக்குள்ள இந்த நதி இருக்கிறது. உங்களுக்குள்ள இந்த நதி இருக்கிறது. இந்த நதி போற இடத்தெல்லாம் ஆரோக்கியம், போற இடத்தெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும், ஜீவராசிகள் யாவும் பிழைக்கும். போற இடத்தெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஒருவேளை சுகவீனம் இருந்தா அது ஆரோக்கியமாகும், பலவீனம் இருந்தா பலவீனம் நீங்கும், ஆரோக்கியம் உண்டாகும், சுகம் உண்டாகும். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வர்றாங்க. இவனால நடக்கவே முடியல, பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஆலயத்துல, தேவாலயத்துல பிரேசிக்க போகிற பேதுரும் யோவானையும் பாக்குறான். இவங்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு பாக்குறான். அவங்க சொல்றாங்க, என்ன நோக்கி பாரு, வெளியும் பொண்ணு எங்கிட்ட இல்ல, ஆனா எங்களிடத்தில் இருக்கிறத உனக்கு நானு தருவேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி வலது கைனால அவனை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த தேவ நதி இப்ப அங்க பாய ஆரம்பிக்கிறது. இந்த நதி போற இடத்தெல்லாம் யாவும் பிழைக்கும், ஜீவராசிகள் யாவும் பிழைக்கும், ஆரோக்கியப்படும், பிழைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த நதி போற இடத்தெல்லாம் ஒரு பெரிய ஃபிளரிஷ், செழிப்பை உண்டாக்குறது. போற இடத்தெல்லாம் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உண்டாக்குறது. நான் சொல்றேன், ஆரோக்கியமாக்குற வல்லமையை கடவுள் உங்களுக்குள்ள வச்சுக்கிறார். பலப்படுத்துகிற வல்லமையை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார்.
பிசாசு என்ன பண்றான், எப்பவுமே நம்மள ஒரு வழியிலேயே வச்சிருக்கிறான். ஏதாவது ஒரு வலியை கொடுத்து, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, இந்த வழியிலே வச்சிருக்கான் பாருங்க. உள்ள ஒரு ஆரோக்கியம் ஆக்கக்கூடிய நதி ஓடுதுன்ற எண்ணமே நமக்கு வரவே மாட்டேங்குது. உள்ளவே அந்த ஹீலிங் ஸ்ட்ரீம் இருக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் us through the Holy Spirit, and the God the Father of glory is living inside of us through the Holy Spirit. When the Holy Spirit comes inside of us, Jesus comes, the God of glory, Father of glory has come. They are living inside of us. Wherever we go, the healing stream follows. எங்கெல்லாம் நம்ம போறோமோ அங்கெல்லாம் இந்த சுகமாக்குற நதி வந்து கொண்டே இருக்கிற பாருங்க. ஆரோக்கியமாக்கி கொண்டே இருக்குது. பிழைப்பு நடக்குது. முதல்ல ஒரு அற்புத சுகத்தை அந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த சப்பானி அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமா இருக்கும். வேதாமத்துல எங்கெல்லாம் சமுத்திரம் வருதோ அங்கெல்லாம் மக்கள், திரளான மக்கள், அதான் அர்த்தம். சமுத்திரம்ன்றது திரளான மக்களை குறிக்கிறது. இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருக்கும். இவங்களுக்குள்ள இந்த ஜீவ நதி இருக்குல்ல, இந்த மீன் பிடிக்கிறவர்கள் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க எல்லாம் வந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. கத்திர அவங்களாம் பார்த்து சொல்றாங்க, வா என் பின்னாடி வா, மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். வலையை விரிக்கிறாங்க. இப்ப ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்ன மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமா இருக்கும். ஏராளம் தாராளம் உண்டாகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை செழிக்க வைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துகிறார். அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் நமக்குள்ள வந்திருக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. பிதாவானவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் பிதாவில் இருக்கிறேன், நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம தான் தேவாலயம். உள்ள அந்த நதி ஓடிக்கொண்டிருக்குது. யாருக்குள்ள? யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த நதி புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நதி என்ன பண்ணுகிறது? ஆரோக்கியமாக்குறது, செழிப்பை கொண்டு வருகிறது. நதியின் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விருட்சங்கள் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். ரெண்டு பக்கமும் ஏராளமான விருட்சங்கள் இருக்குது. அந்த இலையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. அதன் கனி புசிக்கிறதுக்கும் இலைகள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கும் இருக்கிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்பிக்கும், அவைகள் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். ஆரோக்கியம் அடைவதற்கு வேண்டிய எல்லா நரிஷ்மெண்ட்டும் போஷாக்கும் உள்ள அந்த நதி மூலமாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பாய்ந்து செல்கிற. பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு நதி நமக்குள்ளா இருந்து பாய்ந்து செல்கிறது. அது ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் செழிப்பையும் அது கொடுக்கிறதா இருக்குது. நான் சொல்றேன், இந்த நித்திய ஜீவன்னா இதுதாங்க. இது போகும்பொழுது ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நதி பாயிற இடத்தெல்லாம் ஒரு பெரிய சுகம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த நதி வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம எங்க பார்க்கணும்? இப்ப நோக்கி வானத்தை நோக்கி பார்க்க கூடாது. தாவீது சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு அங்க நோக்கி பாக்குறான். இன்னைக்கு நம்ம எங்க நோக்கி பார்க்கணும்? அதனாலதான் கையை கூப்பி தலைய கீழே குனிஞ்சு உள்ள பார்க்கணும். வானத்தில் இல்ல, அவரு பரலோகத்தில் இங்க இருக்கிறாரு, எனக்குள்ள வந்திருக்கிறாரு. இங்க உள்ள நோக்கி பார்க்கணும். உள்ள இருக்கிற அவரை நோக்கி பார்க்கணும். உள்ளதான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒருவேளை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது சுகமும் ஆரோக்கியமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் கரை புரண்டு ஓடும் பாருங்க. கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். விருட்சங்கள், பயங்கரமான விருட்சங்கள் வளரும். அதனுடைய கனிகள் புசிப்புக்கு நல்லதும், அதனுடைய இலைகள் அவிழ்தமுமாய் இருக்கும்.
ஆசீர்வாதம் உண்டாகும். நிச்சயமாக உள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிங்கள். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்திருப்போம், முதல்ல ஜெபிப்போம். ஜெபித்து முடித்த பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் இருங்க. திருவிருந்து இருக்கு நமக்கு. நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் திருவிருந்துக்கு நேராக நம்ம வழி நடத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சத்தியத்தை கேட்டோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆதி காலம் முதல் தலைமுறை தலைமுறையா மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியத்தை இப்பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நீ தெரியப்படுத்த சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ரகசியம் கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார், நாங்கள் அவருக்குள்ள இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று இருக்கிறோம். அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய நதி போல புறப்பட்டு வருகிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். போற இடத்தெல்லாம் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஆண்டவரை உண்டாக்குகிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரித்த எல்லா காரியங்களும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே குனிஞ்சு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பார்த்தா போதும். ஆண்டவரே, உள்ள இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்தா போதும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதி போல புறப்பட்டு ஓடி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். போற இடத்தெல்லாம் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் நன்மைகளையும் ஏராளம் தாராளமாக கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இதை ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதை பயிற்றுவிக்கும் பொழுது, அபியாசப்படுத்தும் பொழுது வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாறட்டும், ஆரோக்கியமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதி. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.